இந்த நாள் ஒரு ஓய்வு நாள் என்பது கடவுளுடைய நாள். கடவுள் இந்த 7வது நாளை தன்னுடைய நாளாக, இந்த நாளை மனிதன் என்ன செய்ய வேண்டும்? கடவுளுக்காக செலவு செய்ய வேண்டும் என்பதற்காக 6 நாள் படைத்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்து தான் படைத்த படைப்பை அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் ஆசீர்வதித்தார். ஆகவே இந்த உலகத்திலே மனிதன் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு, ஆசீர்வாதமாய் வாழ்கிறதற்கு, மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த நாளை தேவனுக்காக செலவு செய்ய வேண்டும். தேவனுக்காக அன்று முன்னால் வாழ்ந்த நம்முடைய மூதாதையர்கள், முற்பிதாக்கள், ஆதாம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது போன்ற நமக்கு முன்னால் வாழ்ந்த தேவ மனிதர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், இப்படி கடவுளுடைய நாளை கடவுளுக்கென்று செலுத்தி அதில் அவர்கள் பலியிடுகிறதிலையும் அவரை தொழுது கொள்ளுகிறதிலையும், அடுத்தாப்புல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஓய்வு நாட்கள், உபவாச நாட்கள், இந்த நாட்களில் கரெக்டாக கடைபிடிச்சு கடவுளுடைய வார்த்தையை கை கொண்டு வாழ்ந்து இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக வாழ்ந்தார்கள். அதனால் இன்னைக்கு நாம் ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். போன வாரத்தில் பார்த்தோம், மனிதன் ஞான உடல், 2 விதமான உடல். ஒன்று இந்த சரீரம், பூத உடல். இது இன்னைக்கு எல்லாருடைய கண்ணுக்கு முன்னால் என்ன செய்யணும்னா இருக்கக்கூடிய உடல். ஆனால் இந்த உடலுக்குள்ளே இந்த நான் என்று சொல்லக்கூடிய பிரதர் ஜேசு மைக்கேல் ராஜ் சொல்லக்கூடிய நான் யாருன்னு சொன்னால் அது அந்த சூட்சும உடல், ஒளி உடல், ஞான உடல். இந்த ஞான உடல் கடவுள் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறார்னு சொன்னால் அவருடைய சாயலிலே படைத்தார், அவருடைய பாவனையிலே படைத்தார், தோற்றத்தின்படி படைத்தார்னு சொன்னால் கடவுளுக்கும் உருவம் உண்டு. அந்த உருவம் என்னன்னு சொன்னால் ஒளி கொண்ட உருவம். அது ஞான உடல், ஒரு தெய்வீக உடல். அதனால கடவுள் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இன்னைக்கு இந்த உலகத்தில் இந்த ஞான உடல் கொண்ட, ஆன்மீக உடல் கொண்ட, ஆவியின் உடலை கொண்ட ஒரு மனிதனோடு அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் கம்யூனிகேஷன், தொடர்பு, ஐக்கியத்தை வைத்திருக்கிறார். இதை முதல் மனிதன் ஆதாம் என்ன செஞ்சிட்டார்னா இழந்துட்டார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, அவர் சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தபடியினாலே அவர்கள் என்ன செய்தார்கள்? சாப்பிட்டு அவருடைய வார்த்தையை மீறி இந்த இஸ்பிலித் லூசிஃபருடைய அந்த சர்ப்பத்திற்கு, தந்திரமுள்ள அவனுக்கு என்ன செஞ்சார்கள்? செவி கொடுத்து அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால இந்த உடலை இழந்து விட்டார்கள், ஒளி உடலை இழந்து விட்டார்கள், இந்த ஞான சரீரத்தை இழந்து விட்டார்கள், இந்த சூட்சும உடலை இழந்து விட்டார்கள். இது செத்து போய்விட்டது. அதனால ரோமேயர்கள் திருமுகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 14-15 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே முதல் மனிதன் ஆதாம் முதல் மொய்சன் வரை என்ன செஞ்சிருச்சுன்னு சொன்னால் எல்லா மனிதர்களும் ஆன்மாக்களும் அங்கே மரித்து போயிருந்தது என்று சொல்லப்படுது. வாசிங்க பார்ப்போம். அப்படி இருந்தும் மரணமானது, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆதாம் முதல் மனுஷன், ஆதாம் முதல் மோய்சன் வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாத அவர்களை ஆட்கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமானவர். ஆனாலும் நல்லா கவனிச்சுக்கோங்க, மீறுதலின் பலன் சிலுவை மரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒரு மனுஷனுடைய, முதல் மனுஷன் ஆதாமனுடைய மீறுதலினாலே போதும் எல்லாரும் மரிச்சிட்டோம். அது கணக்கில் வாசித்து தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துவுடைய ஒருத்தருடைய அன்பினாலே, இரக்கத்தினாலே, கிருபையினாலே
வரும் ஈவும் எல்லார் மேலும் பெருகிடுச்சு. அதனால நீங்க நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு இந்த முதல் மனுஷன் செஞ்ச பாவத்தினால, அவன் ஈர்கிறதுனால ஆன்மா, அந்த சூட்சும உடல், ஒளி உடல், ஞான உடல் என்ன செஞ்சிருச்சுன்னா செயலிழந்து போயிட்டு செத்து போய்விட்டது. அது செத்து போனதுனால இன்னைக்கு கடவுளோடு உள்ள கம்யூனிகேஷன் தொடர்பு கட்டாயிடுச்சு. அதனால நம்ம இன்னைக்கு பைபிள் படிக்கிறதுனால, ஜெபம் பண்ணுறதுனால, கோயிலுக்கு போகிறதுனால, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறதுனால, திருவிழா கொண்டாடுறதுனால, கன்வென்ஷன் கூட்டங்கள், ஜெப கூட்டங்கள், உபவாச கூட்டங்கள் இப்படியெல்லாம் கலந்து கொண்டாலும் அங்கே யாரை பார்க்க முடியலன்னா தேவனை பார்க்க முடியல, தேவனை தரிசிக்க முடியல. இவங்க எப்படி போனாங்களோ அப்படியே திரும்பி வருகிறார்கள். எந்த மனநிலையோடு கோயிலுக்கு போய் போகிறாங்களோ, ஜெபத்துக்கு போகிறாங்களோ அதே மனநிலையோடு, அதே பாடத்தோடு, அதே சுமையோடு, அதே அழுக்கு வஸ்திரத்தோடு, பாவத்தோடு, அந்த ஒரு நிலையில தான் இன்னைக்கு மனுஷன் என்ன செஞ்சிருக்கிறான்னா வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், ஆலயத்துக்கு சென்று கொண்டு இருக்கிறான். ஆகவே ஒரு மனிதன் பைபிள் படிக்கிறதுனாலேயோ ஜெபம் பண்ணுறதுனாலேயோ இன்னைக்கு அவன் புனிதம் அடைகிறது இல்லை, நீதிமான் ஆகிறது இல்லை. ஏன்னா இது எல்லாம் இவன் இந்த சரீர ரீதியாக, மன ரீதியாக செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் இதை இங்கே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னா, இந்த ஆன்மாவை, அதான் சொல்ற, ஆன்மா செத்து கிடக்கு. இப்போ முதல் மனுஷன் செஞ்ச பாவத்தினால அன்னைக்கு அவர் சொல்லும்போது மோயிசன் காலம் வரைக்கும் என்ன செஞ்சுட்டுனா எல்லாரும் செத்து தான் இருக்கிறாங்க. இன்னைக்கும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து 2025 வருஷம் ஆனாலும் இன்னைக்கு மனுஷன் அதனுடைய பலனை, அதனுடைய சத்தியத்தை அறியாமல், அதை உட்கொள்ளாமல், அதை பயன்படுத்தாமல் இன்றைக்கும் மனுஷன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்னா, இன்றைக்கி பாவத்திலே தான், அந்த கட்டுக்களிலே தான், சாபத்தின் கட்டுகள் இல்லை, பாவத்தின் கட்டுகள் இல்லை, மரணத்தின் கட்டுகள் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்னா இருந்துட்டு இருக்கிறான். பிசாசின் கட்டுகள் தான் என்ன செஞ்சு இருந்துட்டு இருக்கிறான். இப்போ இதில் இருந்து நம்ம எப்போ வெளியே வர்றது, எப்போ ஒரு மனுஷன் வெளியில் வர்றான்னு சொன்னால், இதே ரோமையர் 5ஆம் அதிகாரம் செல்லில் அனுப்பியிருந்தேன், 33ஆம் வசனம் நினைக்கிறேன். ரோமையர் 5 இந்த அதிகாரத்தின் தன்மையை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வசனத்தினுடைய தன்மையை, அர்த்தத்தை, அபிப்பிராயத்தை தொகுத்து காட்டுகிற தன்மையாவது மனுஷன், நல்லா கவனிச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே ஒரு கைது பெண்களை இலவசமா இயேசுவை ஏற்றுக்கொள்வதனால, இயேசுவை விசுவசிக்கிறதுனால எனக்காக வந்தாரு, எனக்காக பாடுபட்டாரு, எனக்காக ரத்தம் சிந்தினாரு, எனக்காக மரிச்சாரு, எனக்காக உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு, என்னை நீதிமானாக்குவதற்காக, என்னை பரிசுத்தமானாக்குவதற்காக, என்னை கடவுளுக்கு முன்னால சரி சமமாக நிறுத்துவதற்காக, நீதிமானாக நிறுத்துவதற்காக அவர் இந்த உலகத்தில் மனுஷனாக அவதரித்தார், பாடுபட்டார், எனக்காக வந்தார் என்று சொல்லி ஒரு மனிதன் என்ன செய்யணும், தியானத்தில் உட்கார்ந்து, தவத்தில் உட்கார்ந்து, அவரை தொழுது கொண்டு, அவருடைய சன்னிதானத்திலே நான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஆன்மா இப்பொழுது உங்களுடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறேன், இயேசுவின் இரத்தத்தால் மீட்க பரிசுத்த மாசற்ற வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான் உம்முடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிறேன், ஆன்மா என்று சொல்லி செத்து பாவத்தினால் மரித்திருந்த ஆத்மாவாகிய என்னை உயிர்ப்பித்து இன்னைக்கு புனிதனாக்கி உங்களுக்கு முன்பாக வழிபாடு செலுத்துகிறதற்கு, உங்க சந்நிதியில் வந்து நான் உண்மை தொழுது கொள்கிறதற்கு, உங்களோடு பேசுகிறதற்கு, நீங்க பேசுகிறத நான் கேட்கிறதற்கு இந்த இயேசுவானவர், அதாவது கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஒரு மத்தியஸ்தர் உண்டு. அந்த மத்தியஸ்தர் யாருன்னு சொன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நல்ல கைவிட்டு எழுச்சிங்கள கரங்களை கட்டி அதனால இன்னைக்கு வேற யாரும் இன்னைக்கு மத்தியஸ்தரா இருக்க முடியாது. அதனால இன்னைக்கு நம்மளை கடவுளுக்கு முன்னால மகனாக, மகளாக, கடவுளுடைய பிள்ளையாக நிறுத்துகிறதற்கு இந்த இயேசுவானவர் இந்த உலகத்திலே வந்தார். இதை இன்னைக்கு என்ன செய்யணும்னா, இந்த பைபிள் வாசிக்கிற மனிதருக்கு சொல்றேன், ஜெப கூட்டத்துக்கு போறவங்க ஜெபம் பண்ணுறதுக்கு சொல்றேன், இதுல உனக்கு பரிசுத்தம் அடைகிறது எதில் நீ உன் மண்டை அறிவை கொண்டு, நீ படிச்ச அறிவை கொண்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறன்னா பைபிளை படிக்கிற, புஸ்தகங்களை படிக்கிற மாதிரி தான் பைபிளை நீ படிக்கிறது.
அதே மாதிரி மதங்கள், மத வழிபாடுகள், ஜெபக்கூட்டங்களுக்கு போற, ஜெபம் பண்ற, எல்லாம் பண்ற. ஆனா என்ன நடக்கலைன்னா, இந்த நீதிமான், நான் இப்போ யாராவது சொல்ல முடியுமா நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் இன்னைக்கு கடவுளுக்கு முன்னால் என்னால் நிற்க முடியும், கடவுளுக்கு முன்னால் இந்த சரீரமாக நிற்க முடியும்? இந்த சரீரம் போன வாரத்தில் பார்த்தோம், இந்த சரீரம் என்ன செய்யாதுன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகாது, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. விளங்குறவங்க ஒரு இல்லையா சொல்லுங்களேன். அப்போ எது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகுது, எது தேவனோடு பேசுகிறது, எது தேவன் பேசுகிறத கேட்குன்னு சொன்னா நமக்குள் இருக்கக்கூடிய, இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய, இந்த பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஞான சரீரம், அவரை தொழுது கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆவிக்குரிய சரீரம், இந்த ஒளி நிறைந்த சரீரம். கடவுளுக்கும் உடல் உண்டு, சரீரம் உண்டு. அந்த உடல் என்ன உடல் என்று சொன்னால் அது ஒளியின் உடல், அது ஞான உடல். ஆகவே தன் சாயலாக, தன்னுடைய பாவனையாக, தன்னுடைய தோற்றத்தின்படி இந்த பூமியிலே மனிதனை அவர் தன் கையினால் உண்டாக்கினார், சிருஷ்டித்தார். அப்போ இன்னைக்கு இந்த தன்மையை நம்ம அடையணும்னு சொன்னா அதைத்தான் இங்க சொல்றாரு. இது இயேசுநாதரால் நமக்கு கொடுக்கப்பட்ட இலவச ஈவு கொடை. விட்டதிலிருந்து வாசி பார்ப்போம். 3-4 அதிகாரத்தில் அச்சிஷ்ட சின்னப்பர் போதித்தது போல அப்படிப்பட்ட நீதியின் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்ட நீதியின் மேன்மையையும் பிரயோஜனத்தையும் இதிலே காட்டுகிறார். ஒன்னாவது, நல்லா கவனிச்சுக்கோங்க, என்னுடைய, உங்களுடைய, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய வேறு பலன்களினாலே சர்வேஸ்வருடனே, அவர் சிலுவையிலே பட்ட புண்ணியத்தினாலே, பலியினாலே, பாடுகளினாலே, அவர் இரத்தம் சிந்தியினாலே பிதாவாகிய சர்வேஸ்வரனோடு சமமாக இயேசுவோடு நாம் கூட என்ன செய்கிறோம், நிற்கிறோம், போகிறோம். இரண்டாவது, சர்வேஸ்வரனுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகளாய் இருந்தது தவிர, நல்லா கவனி, தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம், நித்திய பாக்கியத்தை, நிலையான வாழ்க்கையை, நிரந்தரமான வாழ்க்கையை, மரணமில்லாத வாழ்க்கையை, உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை, இந்த முத்துக்கள், வைடூரியங்கள், மரகதங்கள், கோமேதங்கள், அதனால ஆன்மா விலையேறப்பட்டது. ஆன்மா இந்த உலகத்தையே கொண்டாந்து அதுக்கு முன்னால விலையா கொடுத்தாலும் அதை என்ன செய்ய முடியாது, அதுக்கு ஈடாக இந்த படைப்படைத்தை என்ன செய்யாது, ஆக முடியாது. அப்படியேப்பட்ட விலையேற பெற்ற மாணிக்கத்தை, மனிதரால் புறக்கணிக்கப்பட்ட மதிப்பற்ற இந்த மனிதனை, ஆன்மாவை என்ன செய்ய மதிப்புக்குரியவனாக, கணத்துக்குரியவனாக, படைப்பு அனைத்தும் வணங்கும்படி கீழ்ப்படியும்படி இந்த சூட்சும உடலை, ஒளி உடலை தேவன் சிருஷ்டித்தார். நல்ல கைக்கு, நல்ல கரகத்துக்கு. இதை நம்ம முதல்ல அறியணும், இதை நம்ம உணரணும். இதை உணராமலே, அறியாமலே இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, இந்த உலகத்துல கவலையில, பயத்துல, இந்த பொருளாசைகள்ல, உலக ஆசைகள்ல, இன்னும் இந்த உலகம் காட்டுற வழியில இன்னைக்கு மனுஷன் என்ன செஞ்சிருக்கிறான், விழுந்து கட்டப்பட்டு கிடக்கிறான், இருட்டிலே கிடக்கிறான், மரணத்திலே கிடக்கிறான், பிசாசுக்கு அடிமையாக கிடக்கிறான். அதனால இந்த இயேசுவானவர் என்ன செய்றாருன்னு சொன்னா, கடவுளுக்கு முன்னால நாம எத்தகைய மதிப்புக்குரியவர்கள் என்பதை செத்து போன ஆன்மாவை உயிர்ப்பித்து அந்த ஆன்மாவுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா கனத்தையும், அதுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா அழகையும், அதுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதமான அருளையும், ஒளியையும், தெய்வீக தன்மையும் மீண்டும் இழந்து போனதை திருப்பி கொடுத்து இன்னைக்கு யாருக்கு முன்னால நிறுத்தியிருக்கிறார்னா, பிதாவாகிய படைத்த சர்வேஸ்வரனுக்கு முன்பாக நம்மளை அமர பண்ணி இருக்கிறார். வீட்டில் வாசி பார்ப்போம். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும், நல்லா கவனிச்சுக்கோங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிதாவாகிய தேவன் கொடுக்கும் நித்திய பாக்கியத்தை அடைவோம் என்று நம்பிக்கையாய் இருக்கிறோம். மூன்றாவது, கஸ்தி, துன்பங்கள் அந்த பாக்கியத்துக்கு வழியாய் இருப்பதால் அவைகளினாலே சந்தோஷப்படுகிறோம். நாலாவது, அந்த நம்பிக்கையின் முகாந்தரம் என்னவெனில், நாம் இன்னும் பாவிகளாய் இருக்கையிலே
இயேசு கிறிஸ்துநாதர் நமக்காக பாடுபட்டு மரித்திருக்க. ஏசுநாதர் யாருக்காக பாடுபட்டு மரிச்சிருக்கிறாரு? இந்த பூமியிலே உள்ள எல்லா மதத்தவருக்காகவும், எல்லா மொழியினருக்காகவும், எல்லா ஜாதியினருக்காகவும் அவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா பாடுபட்டு மரிச்சிருக்கிறார் நமக்காக. இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதனுக்காக, மதத்துக்காக. இவங்க என்ன நினைஞ்சிருக்காங்க? கிறிஸ்தவன் இயேசு வச்சிருக்கிறாங்கிறதுனால இன்னைக்கு மற்ற மதத்தில் உள்ளவங்க நினைஞ்சிருக்கிறாங்கன்னா இதை பெருசுபடுத்தாமல் இருக்கிறாங்க, இதனுடைய மதிப்பு தெரியாமல் இருக்கிறாங்க, இதனுடைய தன்மை தெரியாமல் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. வாசி விட்டல் வாசி பார்ப்போம். எப்படி இன்னைக்கு புனிதமாக அதான் சொல்றாங்க. நீ பைபிள் படிக்கிறதுனால யாராவது நான் பைபிள் படிக்கேன் பரிசுத்தமாக இருக்கிறேன் பரிசுத்தமாயிட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நான் செவக்கூடத்துக்கு போனேன், கன்வென்ஷன் கூடத்துக்கு போனேன், பரிசுத்தமாயிட்டேன் யாராவது சொல்லுவாங்களா? நான் ஓசை கூடத்துக்கு போனேங்க, நான் முதலீச்சத்துக்கு போனேன், இப்போ நான் பரிசுத்தமாயிட்டேன் பரிசுத்தமாகிறேன் யாராவது சொல்ல முடியுமா? நான் திருவிழாவுக்கு போனேன், அந்தனியார் திருவிழாவுக்கு போனேன், சிவத்தியார் திருவிழாவுக்கு போனேன், வேளாங்கண்ணிக்கு போனேன், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் பரிசுத்தமாக வாழ்றேன்னு சொல்ல முடியுமா? இங்க சொல்றாரு, இந்த பரிசுத்தத்தை கொடுக்கக்கூடியது, நம்மளை நீதிமானாக்கக்கூடியது இயேசுவின் மாசற்ற விளையாட்டு இரத்தத்தை மண்டி வாசி. அவருடைய திரு இரத்தத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்ட பிறகு எவ்வளவோ அதிகமாய் இப்ப தேவனுடைய கோவாக்கியிலிருந்து, தண்டனையிலிருந்து, மரணத்திலிருந்து நாம் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டோம்னா தப்பித்து விட்டோம். நல்ல கைதிக்காண்டவர் இயேசுநாதருக்கு என்ன செய்யுங்க நன்றி சொல்லுங்க. நல்ல கைதிக்கு நன்றி சொல்லுவோம். இந்த மரணத்திலிருந்து, கடவுளுடைய கோவாக்கியிலிருந்து, தண்டனையிலிருந்து, அதனால இந்த பாவத்தினுடைய தண்டனையை அவர் ஏற்று, அதான் சிலுவை மரணம், அதெல்லாம் அவர் தண்டிக்கப்பட்டார், அதனாலதான் அவர் காயப்பட்டார், அதனாலதான் அவர் நொறுக்கப்பட்டார். அதனால அவர் நாம் பட வேண்டிய தண்டனையை சிலுவையில ஏற்றுக்கொண்டு, ஒரு பாவிக்கு, ஒரு தவறு செய்தவனுக்கு, ஒரு குற்றவாளிக்கு அன்னைக்குள்ள தண்டனை என்னன்னு சொன்னா சிலுவை மரத்தில் அவங்க அடிச்சு எரிஞ்சணும், கொல்லணும். அதனால நம்ம பட வேண்டிய தண்டனையெல்லாம் அன்னைக்குள்ள தீர்மானத்தின்படி, அன்னைக்கு ஒரு குற்றவாளி கொடுக்க வேண்டிய தண்டனையின்படி இயேசுநாதர் என்ன செய்தார்னா தண்டிக்கப்பட்டார். இதை நம்ம சொல்லணும். நாம் பட வேண்டிய தண்டனையை நீங்கள் சிலுவையில் என்ன செஞ்சிட்டீங்க, பட்டுட்டீங்க. சிலுவையில் நீங்கள் அதை என்ன செஞ்சீங்க, ஏற்றுக்கொண்டீங்க. அதனால என் தண்டனையிலிருந்து நீங்கள் என்ன என்ன செஞ்சீங்கன்னா விடுவித்து என்னை இன்னைக்கு நீதிமானாக, நல்லவனாக என்னை என்ன செஞ்சிருக்கிறேன்னா செத்துப்போன அந்த ஒளி உடலை, ஞான உடலை எனக்கு மீட்டு தந்து நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க, கடவுளுக்கு முன்னால் அந்த மகனாக, மகளாக என்னை செஞ்சிருக்கிறீங்க, என்னை அமர பண்ணியிருக்கிறீங்க. விடுதலை வாசிப்போம். நித்திய ஜீவியத்தை கொடுப்பார் என்பதா? ஐந்தாவது, இயேசு கிறிஸ்துவினால், இயேசுவாலே நமக்கு தெரிவிக்கப்பட்ட நீதியின் அவசரத்தையும் மேன்மையையும் காண்பிக்கத்தக்கதாக. இன்னைக்கு நமக்கு உண்டான மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. இன்னைக்கு நமக்கு நம்ம இன்னைக்கு மதிப்பற்றவர்களாக, உதவாக்கரைகளாக இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா, இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆம்பளைங்க சொல்கிறாங்க, வீட்டில் எனக்கு ஒரு ஆம்பளைங்கிற மாதிரி மதிப்பே இல்லை, என் மனைவி என்ன நிச்சய மாட்டுக்கா, பிள்ளைகள் என்ன நிச்சய மாட்டுக்காங்க. சில பொம்பளைங்க சொல்கிறாங்க, என் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு படிச்சிருக்கிற வேலை செய்கிற எந்த மதிப்பும் மரியாதையும் கிடையாது. என் பிள்ளைகள் பெற்று வளர்த்து இவ்வளோ அவங்களுக்கு சம்பாதிச்சு கட்டி கொடுத்து, வீடு கட்டி கொடுத்து, படிக்க வச்சு எல்லாம் பண்ணியிருக்கிறேன், ஆனால் எனக்கு எந்த மதிப்பும். மதிப்பற்றவர்களாகத்தான் இன்னைக்கு காட்சி அளிக்கிறோம், மதிப்பற்றவர்களாக. ஏன்னா அந்த சாபம், அந்த பாவம். அதனால இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. கோயிலுக்கு போனால் ஆசீர்வாதம் கிடைச்சிடும், திருவிழாவுக்கு போனால் ஆசீர்வாதம் கிடைச்சிடும், கன்வென்ஷன் கூட்டுக்கு போனால் ஆசீர்வாதம். எங்கே செத்து கிடக்க, எங்கே சாபத்தில் கிடக்கியே, இங்கே நீ பாவத்தில் கட்டப்பட்டு கிடக்கிறியே, இருளில் மூலிகளாக கிடக்கிற. உனக்கு ஆசீர்வாதம் வந்தாலும் இந்த சாபங்கள், பாவங்கள் அதை என்ன செய்யும், தடுத்து வரவிடாமல் என்ன செஞ்சிடும், நிறுத்திடும். அதனால இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தவர்களும் பக்தியோடு தான் கோயிலுக்கு போகிறார்கள், பக்தியோடு தான் ஜெபம் பண்ணுகிறார்கள், பக்தியோடு தான் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் புண்ணியஸ்தலங்களுக்கு போகிறார்கள். ஆனால் என்ன நடக்கலை அப்படின்னு சொன்னால், இந்த விடுதலை நடக்கலை. தப்பு பண்ணாமல் இருக்க முடியல, கோபப்படாமல் என்ன செய்ய முடியல, கவலைப்படாமல் என்ன செய்ய முடியல, பயப்படாமல் என்ன செய்ய முடியல. ஏன் பயப்படுறது பாவம்னு இன்னைக்கு நமக்கு தெரியல.
கவலைப்படுறது பாவம்னு என்ன செய்யல, தெரியல. கோபம் பாவம், கோபம் கொடூரமானது, பாவத்தினுடைய கொடூரமான ஒரு சக்தி. அதனால நமக்கு மிகப்பெரிய கொடூரமான தண்டனை இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா பிசாசு உள்ள கொடுத்து வச்சிருக்கிறாங்க உடல்ல. அதனாலதான் மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தைய ஜீவனும். அதனால இந்த ஆவியின் சிந்தை நமக்குள்ள எப்போ இந்த ஆவிக்குரிய உடல், இந்த சரீரம், இந்த மேனி நமக்கு வந்தால் தான் என்ன வரும்னா ஆவிக்குரிய இந்த நிலை என்ன செய்யும், தன்மை நமக்குள்ள வரும். அதனால 2 உடல் நமக்கு இருக்கிறது. ஒன்று, இப்போ இந்த உடல் நம்ம கண்ணால் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த சூட்சம உடல், ஒளி உடல், இந்த தேவனுடைய தன்மை பாவனைகள் தங்குவதற்காக கட்டப்பட்ட வீடு தான் இந்த சரீரம். அந்த தேவன் இந்த உடலில் தங்கக்கூடிய ஆலயம் தான் இந்த சரீரம். இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மா, இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஞான உடல் மேனி, இதுதான் எதுன்னு சொன்னால் இன்னைக்கு பொட்டுத்தாய், இதுதான் யாருன்னா இந்திராணி, இதுதான் யாருன்னா வேதநாயகம். அதனால இந்த வேதநாயகம் இப்போ எப்படி கிடக்கிறாருன்னு சொன்னால், இந்த பொட்டுத்தாய் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பொழுது கோயிலுக்கு வரலாம், ஜெபக்கூடத்துக்கு வரலாம், ஆராதனைக்கு வரலாம், ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யலாம், ஆராதனைக்கு வந்து கூட்டத்தில் வந்து என்ன செஞ்சுட்டு போகலாம். இன்னைக்கு இந்து சகோதரர்கள் சொல்கிறேன், இன்னைக்கு அவங்களாம் இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பிரபஞ்ச தியான மையத்தில் காலையில் 10 மணிக்கு அந்த தியான மையத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 4 மணிக்கு தான் முடிக்கிறாங்க. குண்டலினி யோகா அந்த தியானத்தை இது பண்ணி குண்டலி சக்தி என்ன செய்யணும், இந்த மூலாதாரத்திலிருந்து 7 சக்கரங்களை இது பண்ணுற, இங்கே ஆன்மா செத்து கிடக்க எங்கிட்டு கூடி இது மேலே ஏறும். சாபத்தில் கிடக்கிற நீ, பாவத்தில் கிடக்கிற உனக்கு எப்படி இது ஓப்பன் ஆகும், எப்படி இந்த சக்கரங்கள் என்ன செய்யும் திறக்கும், எப்படி இந்த பியூட்டி பிளான் என்ன செய்யணும் வேலை செய்யும். நீங்க பண்ற தியானமெல்லாம் ரைட்டு தான், கொடுக்குற பயிற்சியெல்லாம் ரைட்டு தான். ஆனால் இந்த தியானம் உயிர் பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த தியானத்துக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த செத்து போன ஆன்மா உயிர் பெற வேண்டும். இந்த பாவத்தின் கட்டுக்கள் அறுக்கப்பட வேண்டும், சாபத்தின் கட்டுக்கள் என்ன செய்யப்பட வேண்டும், அறுக்கப்பட வேண்டும். எனக்கு இந்த நம்ம இந்த தேவசாய நிகழ்ச்சியை இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு, இந்த ஆன்லைன் மூலமாக நம்ம அனுப்புகிற இந்த இணையதளத்தின் மூலமாக வழியாக நம்ம அனுப்புகிற இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு, சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற 2 ஸ்திரீகள் தங்கச்சிமார் போட்டு அதில் மெயில் அனுப்பியிருக்கிறாங்க. நாங்கள் உங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து இப்போ மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு இரத்தத்தால் கழுவப்பட்டு இன்னைக்கு அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த மெயில் அனுப்பியிருக்கிறாங்க. இன்னொரு இந்து சகோதரி எழுதியிருக்கிறாங்க, நான் ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன், ஆனால் பாதியிலே திரும்பிட்டேன். உங்கள் ப்ரோக்ராம், உங்கள் நிகழ்ச்சி இதெல்லாம் போகிற சாபத்தில் இருந்துக்கிட்டு, பாவத்தில் இருந்துக்கிட்டு, நம்ம மரணத்தில், ஆன்மா மரணத்தில் கிடந்துட்டு எந்த கோயிலுக்கு போய் என்ன ஆக போகுது, வேண்டாம். நம்ம திரும்பி போய் இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்து அந்த கடவுளை ஏற்றுக்கொண்டு, இயேசுவை ஏற்றுக்கொண்டு, ரத்தத்தை எனக்காக வந்தார் பரிசாருங்கிறத ஏற்றுக்கொண்டு நான் அறிக்கை பண்ணி அவரோடு நான் ஒன்றிச்சு கடவுளுடைய மகளாக வாரன்னு சொல்லி என்னுடைய வழிபாடுகளை அந்த கோயிலுக்கு போகிற பயணத்தை நிறுத்தி நான் என்ன செய்து விட்டேன், தேவனுடைய சன்னிதானத்துக்கு வீட்டுக்கு வந்து விட்டேன். இன்னொரு குஜராத்திலிருந்து ஒரு தம்பதிகள் எழுதியிருக்கிறாங்க. அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் தற்கொலைக்கு நேராக சாகிறதுக்கு முடிவு பண்ணியிருந்தோம். கட்சியில் உங்களுடைய ப்ரோக்ராம் பார்க்கும்போது எனக்கு நிலையான வாழ்க்கையை, நித்திய வாழ்க்கையை கொடுக்க இயேசு வந்தாருங்கிற செய்தி என் மனதை இப்பொழுது நாங்கள் தற்கொலை பண்ணுறதை என்ன செஞ்சோம், மாற்றி இன்னைக்கு இயேசுவால் உயிரோடு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னும் ஒரு போதகர் ஒருவர் தன்னுடைய தன்மையை, இந்த தன்னுடைய நிலையை நம்ம இன்னைக்கு சுவிசேஷத்தை தெரியாமல் அறிவிக்காமல் ஏதோ சமூகம் நடத்திட்டு இருக்கிறோம், ஏதோ கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறோம், ஓச கூட்டங்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இதனால் இந்த பலன் இல்லை, நீங்கள் சொல்கிறது உண்மைதாங்க உணர்ந்து இப்போ நாங்கள் தனித்திருந்து கடவுளோடு என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், நேரத்தை செலவிட்டு. அதனால தான் சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு இந்து சகோதரங்க பிரபஞ்ச தியான மையம் 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அவங்க என்ன செய்கிறாங்க, கிளாஸு, தியான பயிற்சிகள். இங்கே பாருங்கள், இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவ சபையில் காலையில் சொல்கிறாங்க, எங்களுக்கு 7 மணிக்கு பூசை தொடங்கி 8 மணிக்கு என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிச்சு. நீங்கள் ஜெபக்கூட்டங்கள் பெந்தைக்கோஸ்து 4 ஆராதனை நடத்துகிறாங்களாம். காலையில் 7 மணிக்கு தொடங்கி 8:30 மணிக்கு ஒரு ஆராதனை முடிஞ்சிச்சு. 9 மணிக்கு தொடங்கி 10:30 மணிக்கு என்ன செஞ்சு ஒரு ஆராதனை முடிஞ்சிச்சு. அப்புறம் 11 மணிக்கு தொடங்கி அப்புறம் 1:30 மணிக்கு ஒரு ஆராதனை என்ன செஞ்சு, எத்தனை ஆராதனை பேருக்கு
இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ஆன்மாவினுடைய வேலை அங்கே இல்லை. மாம்ச ரீதியாக, மைண்ட் ரீதியாக நீ பாடுறது ரைட்டு தான், நீ ஜெபம் பண்ணுறதெல்லாம் ரைட்டு தான், ஆனால் எதில் பண்ணுற? மாம்சத்திலாம் பண்ணுத, உன் அறிவெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற. ஆனால் எதில் பண்ணணும்? உன் இதயத்தில், உன்னுடைய ஆன்மாவில் இருந்து என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? எல்லாம் இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, ஆத்மாக்களுக்கு சொல்கிறேன். நான் யாரையும் விமர்சனம் பண்ணுறதுக்காக சொல்லலை. இன்றைக்கி இவ்வளவு பக்தியாக இருந்து கோயிலுக்கு போய், ஜெப கூட்டங்களுக்கு போய், கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போய், ஆராதனைக்கு போய் 10 வருஷமாக 50 வருஷமாக 40 வருஷமாக கிறிஸ்தவனாடி வாழ்ந்து இந்த ஆன்மா செத்ததாக இந்த பாவக்கட்டிலே, சாபத்தின் கட்டிலே இருந்துட்டு சபிக்கப்பட்டவர்களாக இந்த பூமியில் வாழ்ந்து மறுமையை இழந்துடக்கூடாது. தேவன் ஆயத்தப்படுத்தின அந்த தேவனுடைய ராட்சியத்தை நெஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. அந்த நித்திய வாழ்க்கையை, நிலையான வாழ்க்கையை இழந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி உங்களை தேடி வந்துட்டு இருக்கு. அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு விஷயம் இதில் எனக்கு 300 மெயில் ஐடி வந்திருக்கு. 300 பேர் இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அனுப்பியிருக்கிறாங்க. அது இங்கிலீஷில் இருக்கிறதுனால என்னால் என்ன செய்ய முடியல. இதை படிக்கிறதுக்கு ஒருத்தரை கூப்பிட்டு அவசரம் 3 மணி நேரம் ஆகும். இதை படித்து உங்களுக்கு தெளிவாக என்ன செய்யணும்னா எழுதுனா விளக்குறேன். அன்றைக்கு ஒருத்தர் வந்து 7 எண்ணத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு சொல்லி விளக்குறார். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இதே மாதிரி இந்த நிகழ்ச்சி மற்றவங்களை என்ன செஞ்சுருக்குன்னா மனம் திருப்பி கொண்டு இருக்குது. புது மனுஷனாக என்ன செய்து கொண்டிருக்கிறதுனா உருமாற்றி கொண்டிருக்கிறது. கடவுளுடைய ராஜ்யத்தில் அவர்களை சேர்த்து கொண்டிருக்கிறது. மனம் திரும்புங்கள், கடவுளுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசுவை நீ உள்ளத்திலே இரட்சகராக, மீட்பராக, என் இயேசுவின் இரத்தத்தால் நான் நீதிமான் நான் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், இதை நீ என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். இதை திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனம் சொல்லுகிறது. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சான்று பகிர்ந்த வார்த்தையினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள், மரணத்தை வென்றார்கள். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் தைரியமாக துணிச்சலோடு அதிலே போராடுகிறவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் வெற்றி பெறுகிறான். கைதிக்கு ஆண்டவர் நன்றி சொல்லுவோம்.